அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த அமல் கடைசி 10 நாட்களின் அமல். 3 நாட்கள் கடந்த பிறகு தங்களுக்கு இந்த அமலை நான் சொல்ல வந்ததுக்கு என்ன நீங்க மன்னிக்கணும். இந்த அமலினுடைய பயன்களை பார்த்த பிறகு ஒருவேளை இந்த அமலை தங்களால் இந்த கடைசி மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களால் செய்ய முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பயனை தாங்கள் அடைந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த அமலை தங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். முதலாவது பயன், இந்த அமலை எவர் ஒருவர் செய்வாரோ அவர் சூரத்துல் கத்ரினுடைய ஆமிலாக ஆகிவிடுகிறார். சூரத்துல் கத்ரினுடைய பரக்கத்துக்கள் அவருடைய வாழ்வெல்லாம் தொடர ஆரம்பிக்கும். அதனுடைய அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் அதை நிகழ்த்த ஆரம்பிக்கும் என்பதாக சொல்றாங்க. இந்த அமலை எவர் ஒருவர் செய்வாரோ அவர் லைலத்துல் கத்ரினுடைய பரக்கத்தை அடைந்து கொள்கிறார். இது இரண்டாவது பயன். மூன்றாவதாக, இந்த அமலை செய்த பிறகு அவர் தொடர்படியாக கேட்கக்கூடிய அந்த ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இது மூன்றாவது பயன். மூன்றையும் பார்த்த பிறகு தங்களுக்கு இந்த அமலை சொல்லிடுவோம், தங்களால் முடிஞ்சா இன்ஷால்லா செய்து கொள்ளுங்க அப்படிங்கிற அடிப்படையில் இன்று இந்த அமலை கொண்டு வந்திருக்கேன். சுருக்கமாக நம்மளை பார்த்துருவோம். இந்த அமலினுடைய 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் முறையை தங்களால் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அது கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா 2வது முறையை இன்ஷால்லா மேற்கொள்ளுங்க. பார்த்துருவோம் நேரம். முதலாவது அமல், தாங்கள் ரமதானினுடைய கடைசி 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 1000 தடவைகள் சூரத்துல் கத்ரை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் 1000 தடவைகள். அப்ப நம்ம 3 நாட்கள் நம்ம கடந்துட்டோம் இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கடைசி 10 நாட்கள்னா 10,000 தடவைகள் ஆகுது. அதை உதாரணத்துக்கு 7 நாட்கள் அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 1430 தடவைகள். ஒரு நாளைக்கு 1430 தடவைகள் ஓதணும் அப்படின்னு சொன்னா மீதம் இருக்கக்கூடிய 7 நாட்களில் 10,000 நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். இப்படியாக நீங்க கணக்கு போட்டுக்கங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதிய பிறகு தாங்கள் அதனுடைய நன்மையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். கதரை தாங்கள் ஓதுவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் தாங்கள் 101 முறை செலவாத் ஒதிக்கொள்ளுங்கள். 101 முறை செலவாத் முன்பின். நடுவில் 1430 தடவைகள். ஒருவேளை நீங்க நாளையிலிருந்து இன்னிலிருந்து ஓத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரி கணக்கு போட்டுக்குங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது நன்மை எத்தி வைத்த பிறகு துஆ செய்யுங்கள். ஒரு நோக்கத்தை தொடர்படியாக கேளுங்கள். ஏதாவது ஒரு நோக்கத்தை மெயினா வைங்க. அந்த நோக்கத்தை மட்டும் தொடர்படியாக கேட்டுவாங்க. உங்க வாழ்க்கையிலே பெரிய ஹாஜத்தாக இருக்கக்கூடிய ஹாஜத்தை, ஒரு ஹாஜத்தை தொடர்ந்து அல்லாஹ்ட்ட அழுது உருகி தாங்க கேட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த ஹாஜத்தை பூர்த்தி செய்கிறான், அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். இதற்கு ஒரு ஷரத்தை சொல்றாங்க. ஒரே இடம், ஒரே முசல்லா, ஒரே நேரம், ஒரே தஸ்பீஹ். தஸ்பீஹ் என்று நான் சொல்வது, தாங்கள் மணியிலான தஸ்பீகை பயன்படுத்துங்கள். கவுண்டர்ல இல்ல, மணியினுடைய தஸ்பீகை பயன்படுத்துங்க. அவ்வாறு உங்களுக்கு முதலாவது அமல் செய்வதற்கு சிரமமாக இருந்தால் தாங்கள் ஒரு நாளினுடைய ஏதேனும் ஒரு நேரத்தில் 2 ரக்காத் நஃபில் தொழுகிறீர்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு 2 ரக்காத்திலும் 111 தடவை சூரத்துல் கத்ரை ஓதிக்கொள்ளுங்கள். 111 தடவை சூரத்துல் கத்ரை ஓதுறோம், 2 ரக்காத்தை நிறைவு செய்யறோம். இந்த 2 ரக்காத்தினுடைய நன்மையை இதில் நான் ஓதியதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன் அல்லாஹ் என்று முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எத்தி வச்சிருங்க. பிறகு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி ஹாஜத்திற்காக துவா செய்யுங்கள். அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். முதலுக்கும் 2க்கும் ஒரே பயன்தான். ஃபர்ஸ்ட் உங்களால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா 2வது செய்யலாம். இல்ல 2வது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் செய்யலாம். இப்படினாலும் செய்து கொள்ளலாம். ரமதானுக்குள்ளாக சூரத்துல் கத்ரினுடைய இந்த அமலை தாங்கள் செய்து கொண்டால் அதனுடைய ஆமிலாக மாறிவிடுவீர்கள். ஆமிலாகிறதுனா என்ன அப்படின்னா, அதற்கு பிறகு தாங்கள் அந்த சூறாவை ஒரு தடவை ஓதினாலே அதனுடைய இத்தனை 10,000 தடவை ஓதினிய பரக்கத்துகள் அவருக்கு கிடைக்க பெற்றோம். வாழ்நாள் முழுக்க இந்த ஆமிலியத்தினுடைய தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. இது சூரத்துல் கத்ருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அமல் இருக்கு. இதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆமிலாகக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அந்த ஆமிலாகக்கூடிய முறையெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த ரம்ஜான்ல மீண்டும் அதே மாதிரியே ஓதன்னு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி அல்ல. சூரத்துல் கத்ரினுடைய இந்த 10 நாட்களினுடைய அமலை தாங்கள் செய்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்நாள் முழுக்க இதனுடைய பரக்கத்தை தருவான்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக நான் பார்த்தேன். தங்கள் வரைக்கும் எத்தி வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவனது புறத்திலிருந்து நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானில் நம்மை மன்னித்தருள் புரிவானாக. நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அவனது ரஹ்மத்தினுடைய பார்வையை கொண்டு பார்த்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது.
தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜகாத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால், கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தொல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.